வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா. ஒரு ஜானுக்கும் மேலே இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சரிங்களா, இது வந்து முத்தின வெண்டைக்காயா இல்லையான்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி காய்கறி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து 60-70ங்க, இவ்வளோ தான் ஓகேங்களா. இதே வந்து சாந்திரார்த்தக்காய் இருந்ததுன்னா ஜோடி 100 கூட கொட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கிறது. உஜாலா கத்திரிக்காயெல்லாம் பொறுத்த வரைக்கும் 300, 350, 400, டாப்பாக இருக்கவங்கெல்லாம் 400 ரூபா வரையும் போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காய்கறி மார்க்கெட்டோடைய சிறப்பம்சம். பாருங்கள், வெண்டைக்காய் தான் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. வெள்ளரி பிஞ்சு கூட இன்றைக்கி ஓரளவுக்கு பிக்கப் ஆகிடுச்சு. கூடையே வந்து 150 அப்படி போக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் போகுதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிடுச்சிங்க. நம்மளதே பார்த்திங்கன்னா 3 கூட தான் வந்து அப்படியே பாதியாக வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய இன்றைக்கான நிலவரம். ஸோ இந்த வெண்டைக்காயை பாருங்கள். இந்த வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முத்தின வெண்டைக்காயா இல்லை முத்தாத வெண்டைக்காயின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி உடைச்சா வந்து உடையிறது வந்து நல்ல வெண்டைக்காய்ங்க. சரிங்களா, இது வந்து நல்ல வெண்டைக்காய். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால முத்திருச்சான்னு சொல்ல முடியாது. பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ.